ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரோடு உங்களுக்கு ஐக்கியம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாம் பின்னாடி போயிடும். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஒரு கணவனுக்கு த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா மனைவி தான். ஒரு மனைவிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தான்? கணவன் தான். எங்கே எனக்கு வாச்சது அப்படியா இருக்கு பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா கர்த்தர் அப்படி மாற்றுவார். எனக்கு தெரிந்து நல்ல ஒரு அருமையான சகோதரி உண்டு. அவர்களுடைய கணவன் வந்து அநேக ஆண்டுகளாக அவர் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு ரட்சிக்கப்படாத ஒரு துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷன். 2 பெண் பிள்ளைகள். ஆனால் பொறுப்பு இல்லாமல் மோசமாக அவங்கள போட்டு அடிக்கிறதுனா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 16-17 ஆண்டுகள் நினைக்கிறேன் மோசமாக போட்டு அடிப்பார். ஆனால் அவர்கள் அனுதினமும் என் கணவன் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணதில்லை, வெளியில் சொன்னதே இல்லை. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சத்தம் கேட்டு தெரிஞ்சிருக்கலாமே தவிர அவர்கள் எதை குறித்தும் சொன்னதே இல்லை. ஆனால் அவர் தூங்கும்போது எல்லாம் அவங்க பக்கத்தில் உட்காந்து சத்தம் போடாமல் ஜெபிக்கிறது வழக்கமாக. உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி என்னென்னா, அவர் இன்னைக்கு மிகப்பெரிய தெய்வ மனுஷனாக இருக்கிறார். ஆமாம். நல்ல ஒரு ஊழியக்காரராக ஆந்திராவில் தமிழ்நாட்டில் அங்கங்கே அவர்களுக்கு திருச்சபை உண்டு. அப்போது அந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்குறதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் கேட்டேன், உங்களுக்கு ஃபெட்டப் ஆகலையா, வெறுத்து போகலையா அப்படின்னு. இப்போ சொன்னாங்க, இல்லை ஒரு நாள் கர்த்தர் சந்திப்பாருன்ற அந்த நிச்சயம் எனக்குள்ளே இருந்துச்சு பாஸ்டர். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க விரக்தியில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் சந்திச்சிருக்க முடியாது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டதற்கு காரணம் தாய்மார்களுடைய ஜபந்தான். உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ ஹிந்தியில் பேசுகிற மாதிரி பார்க்கப்படாது. ஹல்லேலூயா.